ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல. அப்படியே மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது, என்னடா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டென்ட்டு வந்து நான் சர்ச் பண்ணேன், ரொம்ப எல்லாமே எல்லாருமே சொல்கிற கண்டென்ட் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளோட நீச் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா லைக் வந்து வேலை தேடுறவங்க தான் நம்மளோட ஆடியன்ஸாகவே இருக்காங்க. வேலை இருக்கிறவங்கன்றதை விட வேலை தேடின்னு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து வேலை தேடுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும், லைக் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலாமா வேணாமா, அந்த இன்ஸ்டியூட் ஓகேவா இல்லையா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் சம் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் இருந்தால் படிங்க. ஓகே, அந்த இன்ஸ்டியூட்டில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா படிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படியும் நான் UXUI தான் சொல்கிறேன். UXUIன்ற போது அப்படின்னா என்னது? UXUIனா என்னது? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னது? ஒரு விஷுவல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஒருத்தரோட வெப்சைட்டு மொபைல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன அளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு விஷுவல் ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இது ரெண்டுமே அந்த இன்ஸ்டிடியூட்டில் அவங்களோட வெப்சைட் நல்லா இருக்குதா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஏன்னா நான் இந்த சைட்டை எடுத்து காமிச்சேன்னா அது காப்பிரைட்டட் வந்துடும். ஸோ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி, அதாவது நம்ம படிக்க போகிறது என்னது? UXUI. அப்போ அந்த கம்பெனியோட UXUI நல்லா இருக்கணும்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து சிலபஸ். சும்மா வந்து அவனுங்க வந்து டைப்போகிராஃபி, கலரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்ட் சாட்டிங்கு, இதே பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே சொல்லியிருந்தானுங்கன்னா, அதே சிலபஸ் இருந்ததுன்னா தயவு செய்து போகாதீங்க. ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கிற மாதிரி. நான் சிலபஸ் படிக்கிறேன், அது இருக்கா பாருங்கள். ஓகே, அந்த சிலபஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஸ்லோவாக படிக்கிறேன், நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், அது நார்மல் தான். பிளானிங் ஃபார் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதில் வந்து வாட் வேல்யூ வில் இட் ப்ரொவைடு, அது எதுவும் இருக்கும், அது முக்கியம். எப்போவுமே ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற போது பிளானிங் ஃபார் சக்ஸஸ் அந்த ஒரு இது கான்செப்ட் சொல்லித்தராங்களான்னு பாருங்கள். எப்படி வந்து ஒரு ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு இந்தந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் ஃபார் சக்ஸஸ். அடுத்து ஸ்டார்டிங்லேயே ஃபிக்மா சொல்லி கொடுத்துடணும். ஃபிக்மா டூல்ஸ் தான் முக்கியமே. ஏன்னா ஃபிக்மா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லித்தரல கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம் தைரியமாக, நான் ஃபிக்மா கற்றுக்கிட்டேன், இப்போ அடுத்தடுத்து நீங்கள் சொல்லித்தரதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, செகண்ட் வந்து ஃபிக்மா டூல்ஸு. தேர்டு வந்து ப்ராசஸ் ஆஃப் UX அண்ட் UI. ஓகே, எப்படி ஒரு பேசிக் ப்ராசஸை அவங்க சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் இன் UX. அதை தான் கெட்டிங் ஸ்டார்டட்னா அந்த UX எப்படி இது பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லணும். ஹூ இஸ் யூசர் ரிசர்ச்சர் யார் அப்படின்றது அவங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறமா டிசைன் திங்கிங் எப்படி அந்த ஐடியேட்டு டிசைனு அந்த லொசுக்குன்னு இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அது. ஓகே, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இந்த ப்ராசஸ் இதுதான் 4. ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் ஃபார் சக்ஸஸ்ஸு, அடுத்து ஃபிக்மா டூல்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் UXUI, அதுக்கப்புறம் UX இன் கம்பெனிஸில் என்னென்ன UX சொல்லித்தராங்க, அதுக்கு பேர் தான் கெட்டிங் ஸ்டார்டட் இன் UX. ஹூ இஸ் யூசர் ரிசர்ச்சரு, டிசைன் திங்கிங்கு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் UX டிசைன். என்னென்ன 6 பிரின்சிபல் இருக்குது, அந்த 6 பிரின்சிபல் சொல்லுறாங்களா பாருங்கள். எம்பத்தி மேப்பிங், கிரியேட்டிங் பர்சனாஸ், கெட்டிங் ஃபீச்சர், கீவேர்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட் சர்ச்சஸ். ஓகே, இது வந்து இதை மொத்தமாக ஒரு டைட்டில். அதாவது எம்பத்தி மேப்பிங், கிரியேட்டிங் பர்சனாஸ், கெட்டிங் ஃபீச்சர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட் சர்ச். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா wireframes, லோ ஃபிடலிட்டி அண்ட் ஹை ஃபிடலிட்டி, டெஸ்டிங் wireframes, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் UX,
இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் இன்ஸ்டிடியூட்டில், அது வந்து நீங்கள் தாராளமாக போய் கற்றுக்கலாம். அந்த இடத்துல யார் இந்த வேர்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் யூஎக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங். வாட் இஸ் பிராண்டிங்? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தெரியாது. அப்படி இருந்து பிராண்டிங் சொல்லித்தரேன் அப்படின்னா ஓகே சூப்பர், தாராளமாக படிக்கலாம் நீங்கள். வாட் இஸ் பிராண்டிங்? அண்டர்ஸ்டாண்டிங் பிராண்டிங், ப்ரொஃபைல், பிராண்ட் வேல்யூஸ் அண்ட் டார்கெட் மார்க்கெட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் கான்செப்ட் அண்ட் கிராஃபிக் மூட்போர்ட்ஸ், ஓகே, கிராஃபிக் டிஎன்ஏ, கிராஃபிக் ப்ரொபோசல், கிராஃபிக் மாஸ்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் ப்ரோட்டோடைப் வருது. இப்போ இதெல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், யூஎக்ஸ் டிசைனோட என்ன கான்செப்ட் பார்த்தோம், அதாவது டிசைன் அண்ட் டிசைன் திங்கிங், அதாவது பிளானிங் ஃபார் சக்ஸஸ்ஸு, ஃபிக்மா டூல்ஸு, கெட்டிங் ஸ்டார்டட் யூசர் ரிசர்ச், டிசைன் திங்கிங்கு, ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன், எம்பத்தி மேப்பிங்கு, கிரியேட்டிங் பர்சனாஸு, கெட்டிங் ஃபீச்சர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் காம்பனன்ஸஸ் சர்ச். பிரின்சிபல் ஆஃப் யூஎக்ஸ் டிசைனில் அது ஒரு 6 வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Wireframes, ஹை ஃபிடலிட்டி அண்ட் லோ ஃபிடலிட்டி, டெஸ்டிங் Wireframe, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங், வாட் இஸ் பிராண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிராண்டிங், ப்ரொஃபைல், பிராண்ட் வேல்யூஸ், டார்கெட் மார்க்கெட் சர்ச். அப்புறம் பிராண்ட் மேனிஃபெஸ்டேஷன், கான்செப்ட் அண்ட் கிராஃபிக் மூட்போர்ட்ஸ், கிராஃபிக் டிஎன்ஏ, கிராஃபிக் ப்ரொபோசல், கிராஃபிக் மாஸ்டர், ஃபைனல் ப்ரெசன்டேஷன். இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் வருது. ஓகேவா? ப்ரோட்டோடைப்பில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டைப்போகிராஃபி அண்ட் யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிசைன் பிரின்சிபல்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் Wireframes வரும். டிசைன் சிஸ்டம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூட் போர்ட் அண்ட் ஸ்டைல் கைட். கெட்டிங் ஸ்டார்டட் இன் யூஐ, இப்போ தான் நீங்கள் யூஐக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் இப்போ தான் நீங்கள் டிசைனே பண்ண போகிறீங்க. கிரியேட்டிங் காம்பனன்ட்ஸு, வேரியபிள் காம்பனன்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் ஆட்டோ லேஅவுட் எப்படி ஆட்டோ லேஅவுட் பற்றி அவங்க சொல்லி தரணும். ஃபிக்மாலே வந்துடும் அது ஆக்சுவலாக, அது உனக்கு சொல்லி தரணும் அவங்க. டிசைனிங் ஃபார் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஐடியேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் ப்ரோட்டோடைப், டெஸ்டிங் த ப்ரோட்டோடைப், ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூஐ. ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ் பார்த்தோம், இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூஐ பார்த்தோம். ஓகே, இது வந்து ப்ரோட்டோடைப்பு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சிஸ்டம். இவ்வளவோ இருக்குதா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இவ்வளவோ இல்லை அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க. இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சிஸ்டம், கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொல்லித்தரானா பாருங்கள். லிங்கிங் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபிக்மா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் ஃபிக்மாவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லித்தரானா பாருங்கள். லேர்னிங் மோர் அபவுட் ஈஸிங் அண்ட் டைமிங்ஸ், ஈஸி இன், ஈஸ் அவுட்டு, பீசல் கர்வு, அதெல்லாமே சொல்லித்தராங்களா பாருங்கள். அப்புறம் வந்து திங்க் இன் மோஷன்ஸ், அதாவது அனிமேஷன் இது வந்து இதெல்லாம் டைட்டில், அந்த அனிமேஷனுக்கு இதெல்லாம் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து ப்ளகின்ஸு, கெட் பெட்டர் வித் ப்ளகின்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதாவது ப்ளகின்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் ஃபிக்மாவும் அது உள்ளே இருக்க ப்ளகின்ஸ், லாட்டி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாட்டி அனிமேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அனிமேஷன் சிஸ்டம். இதெல்லாம் வந்து அனிமேஷன், இதெல்லாம் சொல்லித்தராங்களா பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் அவ்வளோதான், இதோட டிசைன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணோம்ல, டெவலப்மெண்ட்டுக்கு பிளானிங் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, பிளானிங் ஃபார் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் கெட்டிங் அசெட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். அசெட்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தராங்களா பாருங்கள். இல்லை, ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்பருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு சொல்லி தராங்களா பாருங்கள். இல்லை, இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் யூ ஆர் அ ஃபுல் ஸ்டாக் UXUI டிசைனர். ஒரு மொத்த UX டிசைனரும் நீங்கள் தான். ஓகே, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 74,000 தரணும். நான் ஒரு சைட் ஒன்று பார்த்தேன், 74,000 போட்டு வச்சுக்கிறான். 74,000க்கு அவன் சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை அதில். இப்போ நான் சொன்னது எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 60,000 மேலே கொடுக்கணும். இதெல்லாம் இல்லைனா தயவு செய்து 60,000 மேலே குத்துறாதீங்க, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஆகாஷ் ஷைனிங் ஆஃப். டேக் கேர், பீஸ், பாய்.